ஜிராஃபி மண்டை வந்துட்டு நம் போலீஸ் சிங்கம் சாரை வந்துட்டு சுட வந்துட்டு தயாராக வந்துட்டு இருக்கான். தோ எங்கே இருக்கான் சிங்கம் சார்? தோ இவன் இல்லை, தோ இவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹெட்ஷாட்லேயே வந்துட்டு ஒன்று வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுடுறான். சார் என்னாச்சு 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இது ஜிராஃபி மண்டை வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்துட்டு மாட்டிக்கிட்டான். ஐயோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலையே, இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியலையே. இவனையெல்லாம் ஷூட் பண்ணுங்க, நம்ம போலீஸ் சிங்கம் சரியே அடிச்சிருக்கான். டேய் ஐயோ என்னதான் வண்டி பஞ்சர் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு வண்டியை வந்துட்டு சரி பண்ணிடுறான். இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு சிங்கம் சாரோட பொண்ணு வந்துட்டு கால் பண்ணுறான். சார் என்னோட அப்பா சிங்கம் சார் யாரோ சுட்டுட்டாங்க சார், யாருன்னு வேற தெரியல, நீங்கள் தான் சார் எங்கள் அப்பாவை காப்பாற்றுனீங்க, அம்மா வேற கத்திரி அழுகுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு சோஃபியா வீட்டுக்கு வந்துட்டு போறா. வாட் இஸ் திஸ், என்னாச்சுன்னு வேற தெரியலையே. சோஃபியா இப்போ நம்ம சிங்கம் சார் யாரோ போட்டு தள்ளிட்டாங்களா, அது யாருன்னு வேற தெரியல. ஒரு வேளை மண்டை குட்டிமா தான் இருக்கும், அவங்க இப்போ ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா எப்படி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு வேற எனக்கு தெரியல. அவங்க அம்மா வேறு கதறி வேற சாமியில் வேறு பழனியில் போய் முட்டியில் படிக்கட்டு ஏறுறாங்கண்ணா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, சீக்கிரமாக நீ ஏதாவது பண்ணு. ஃப்ராங்க்லின் எனக்கும் இது தெரியும் நல்லா, நான் இவங்களும் சொன்னாங்க பழனி மலையில் முட்டி போட்டு படிக்கல முட்டி போட்டு ஏறிட்டு இருக்காங்கன்னு. சரி இந்த வேலையில் நானே உனக்கு வேலையில் கொடுக்குறேன், நீ போய் நீ கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் ஒர்க் ஆகலன்னா நீயே வந்துட்டு ஹல்க்கு கிட்ட வந்துட்டு இதை வாங்கிக்க, மொத்தத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி வந்துட்டு ஃபோன் பண்ணுறான். ஏய் சோனு எப்படி இருக்க சொல்லுடா. சோஃபியா இப்போ நமக்கு வர நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மண்ணுக்குள்ள ராட்சஸம் ட்ராகன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏற்றி வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சுருக்கான். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு குரங்கு மாமாவும் வந்துட்டு பீலாம் வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கான். இல்லை நான் எப்படி பண்ணுறதுனே தெரியல ஊர் அழைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஜாமி மண்ணையை வந்துட்டு பெரிய உலகத்துக்கு பெரிய காட்ஸிலாவே வந்துட்டு பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக் முன்னாடி பாம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ட்ரெயின் வேறு இப்போ வர ஹை ஸ்பீடில் வந்துட்டுருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு திடீர்னு வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு அப்படியே மேலே ஏறிடுச்சு. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ நீ உடனே போய் நீ அந்த மண்டைக்கூட நீ போய் பார்த்துக்கோ சரியா? சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு வச்சிட்டு வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே இப்படி பண்ணுதா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓ ஷிட், எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓட ஷிட், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. சரி எனக்கு ஒரு இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. ஹலோ மேடம் உங்களுக்கு இது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் மேம், நான் சொல்கிற ஒரு இது நீங்கள் போங்க ஓகேவா? ஓகே மேம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு கிட்டுன்னு வந்துட்டு மேடம் என்ன வழியில் சொல்கிறாங்களோ அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் இதுதான் அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏதோ காசு வேணுமா? இல்லை மேடம் நம்ம ஊர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழைக்க போகிறாங்க அதுதான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு யாரும் வந்துட்டு மயக்க மருந்து வந்துட்டு யூஸ் பண்ணிடுறாங்க. சோஃபியா என்னாச்சு? இதோட பதிலுக்குள்ள சோஃபியா என்னாச்சு? ஓ ஷிட்,
ஐயோ மயக்க மருந்து வேறு கொடுத்துட்டான்னா இந்த எல்லாமே ஜிராஃபி மண்டையால தான். இப்போ எது பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. இப்போ நம்ம உடனே நம்ம தான் போய் சோஃபியாவை காப்பாற்றணும் அப்படியே வந்துட்டு சொல்லிட்டோம். சார் சோஃபியா ஒரு இடத்துல முழங்கி இருக்கா சார், சீக்கிரமாக வந்து வழி சொல்லுங்கள் சார். அப்படியே ஸ்ட்ரைட்டாக விடுங்க. ஓகே சார். இப்போ வேறு எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி சார். இதான் சார் நான் ஷார்ட்கட்டு, அதனால தான் சார் அப்படியே போகிறேன். இதோ கிட்ட வந்துட்டிங்க சார். இதோ அந்த வளைவை எடுத்து அந்த சைடு வந்துட்டிங்கன்னா போதும். அந்த வளைவு இதோ வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது உங்களுக்கு காசு வேணுமா சார்? அதெல்லாம் தேவையில்லை சார். சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் கடைசி வரையும். சார் என்னாச்சு சார்? அந்த மண்டைக்கோள் டீம் இருக்காங்களா, அவங்களாம் நம்ம ஊரை அழைக்க தயாராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு நிறையா பிரச்சனை வரப்போகுது சார். சார் நீங்கள் பார்த்து கவனமாக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு மயக்க மண்டை எங்கேயாவது வந்துட்டு வச்சுருக்காங்கன்னு வந்துட்டு பார்க்குறான். ஆடாடா இங்கே இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டேய் இனிமே இது ஏன் ஆட்டோண்டா. ஏய் எத்தனை நாள் பார்த்து பேசிக்கலாம்டா, எதுனாலும் பார்த்து பேசிக்கலாம்டா. இப்போ பேசிட்டு வேணாம் அப்படின்னு வந்துட்டு சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு சோனு கிட்ட வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு பீக்காக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு உடனே வந்துட்டு இந்த மண்டைக்கோள் டீம்லாம் வந்துட்டு அழைக்க வந்துட்டு போகிறான். எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியோடு பார்க்குறான். இந்த பக்கம் வந்துட்டு ஹல்க் வந்து காப்பாற்றுறான். ஹல்க் எனக்கு ஒரு பிரச்சனை, நீ உடனே டைம் மிஷினை அனுப்பு. சரி ஃப்ராங்க்லின், சரி அனுப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பான். சரி அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு நான் டைம் மிஷினும் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். டே ரொம்ப தேங்க்ஸ் ஹல்க். அதெல்லாம் இருக்கட்டும். சரி நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காப்பாற்று. சரி நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு வந்துடுறான். ஃப்ராங்க்லின் நல்லா இருக்கடா சார். உங்களுக்கு இப்போ ஆபத்து, நீங்கள் உடனே உள்ளே போங்க. உள்ளே போங்கனாலும் இப்போ உங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் சார், சீக்கிரமாக போங்க. இன்னொன்று எனக்கு 49 செகண்டாக இருக்குது ப்ளீஸ். உள்ளே போங்க சார். சார் ஏன் சார் அப்படி சிலை மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, போங்க சார். டே ஃப்ராங்க்லின் என் காலில் கையை கட்டி விட்டு நான் எப்படிடா போகிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு கைட்டு வந்துட்டு அவுத்து விட்டான். ஜிராஃபி மண்ணை நோக்கி வந்துட்டு அவன் வந்துட்டு திரும்பி வந்துட்டு சுட்டுறான். எப்படா சிங்கம் சார் இப்போ நீங்கள் வரலாம். ஏய் ஃப்ராங்க்லின் என்ன ஆச்சு? அதெல்லாம் நான் நேரில் ஒன்று ரியலில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு ரியல் இதுக்கே வந்துட்டு வந்துடுறான். காய்ஸ் இன்னும் நமக்கு நிறைய இது ஆபத்தில் இருக்குது. இல்லை அவங்களுக்கு வேணும்னா பார்ட் 2 வந்துட்டு வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். கமெண்ட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் காய்ஸ் நம்ம ஊருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னா ஜெய் ஹிந்துன்னு இது கமெண்ட் பண்ணி விடுங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம ஊர் எதுவும் ஆகாது. சரி பாய் காய்ஸ்.